ஹாய் மக்களே, சிக்கன் கிரேவியை பக்கடுப்புல எடுத்து போட்டுட்டு குக்கர்ல தாங்க இந்த வெஜ்ஜி சோறு வைக்க போறேன். விறகடுப்புல குக்கரை வைக்கலாமா அப்படின்னு ஒரு சில கமெண்ட்ல கேக்குறீங்க. இது வந்து நாங்க வச்சு பழகிட்டோம், எங்களுக்கு இது பழக்கமானதுனால இது வந்து நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம். குக்கர்ல ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊத்திட்டு கொஞ்சமா கடுகு போட்டுட்டு பெரிய வெங்காயம் 2-3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து போட்டு வதக்கிட்டு இது கூடவே கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு என்னென்ன காய்கறி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு 4-5 பீன்ஸ் காயை நறுக்கி வச்சிருக்கேன், ஒரே ஒரு கேரட்டை நறுக்கி வச்சிருக்கேன், தக்காளி, அப்புறமா கொஞ்சமா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கல்லுப்பு, ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க, தக்காளி பழத்தை நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சமா கரம் மசாலா பொடியும் இது கூட சேர்க்க போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. 1.5 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து ஊற வச்சுட்டு தான் சிக்கன் கிரேவி பண்ண ஆரம்பிச்சேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு, அதையும் கழுவி தனியா வச்சுட்டு இந்த வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடியும் கொஞ்சமா சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு தக்காளி பழம், அந்த பீன்ஸ், கேரட் அதையும் இதோட சேர்த்து நம்ம கழுவி வச்சுக்கோம் பார்த்தீங்களா அரிசி, அந்த அரிசியும் எடுத்து இதோட சேர்த்து அப்படியே வதக்கிட்டு 1.5 கிளாஸ் அரிசிக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி வந்து சேர்ப்பேங்க. அதுதான் அளவு. 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி, அப்போ அரை கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி, இந்த மாதிரி ஒரு அளவுல தான் தண்ணி வந்து இதுக்கு வந்து சேர்ப்பேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மல்லி இலையும் புதினாவும் இருந்தா நல்ல மணமாவும் டேஸ்டாவும் இருந்திருக்கும். ஆனா நம்ம வீட்டுல மல்லி இலையும் இல்ல, புதினாவும் இல்ல, அதனால இருக்கிறத வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கொஞ்சம் தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு கொஞ்சமா சல்லாசு தனியா செஞ்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப அரிசியும் இதோட சேர்த்து வதக்கிட்டு தண்ணியும் ஊத்திட்டு உப்பு வந்து பாத்துக்கோங்க எவ்வளவு உப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கல்லுப்பு தான் சேர்த்திருக்கேன். கொதிக்கவும் 2 விசில் வச்சா போதும். ஏன்னா நான் அரை மணி நேரத்துக்கு முந்தையே அரிசி வந்து ஊற வச்சுட்டேன்னா அரிசி நல்லாவே ஊறிடுச்சு. நம்ம அந்த குக்கர்ல போடும்போது அரிசி எடுத்து லைட்டா நாமளே சாப்பிட்டு பார்க்கணும் எந்த அளவுக்கு இது ஊறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அளவு பார்த்தே நம்ம வந்து 2 விசில் 3 விசில் அந்த மாதிரி வச்சா கூட போதும். ஸோ இப்போ அரிசியும் போட்டுட்டோன்னா அப்படியே லைட்டா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு விசில் அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ண வேண்டியதான். வெளியில வந்து சரியான மழை பெய்யுதுங்க. மழை நேரம் இந்த மாதிரி சுட சுட சோறு, இந்த வெரைட்டி சோறு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது கூடவே 2 அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சோறும் சிக்கன் கிரேவியும் வச்சு கொடுத்துட்டு எனக்கு வந்து நைட்டு வச்ச சாம்பார் இருக்கு, கொஞ்சம் சாம்பார் இருக்கு, அதையும் அடுப்பு சீட்டு மேலேயே சூடு பண்ண வச்சிருக்கேன்னா கொஞ்சமா சல்லாஸ் இருக்கு, தயிர் சல்லாஸ், அதையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.